டே 46 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ இது வந்து ஜான்வரி 1 எடுத்த வீடியோ. நாங்க வந்து எங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு 2 பேர் வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் போயிட்டுருந்தோம். பட் ரொம்ப டிராஃபிக்னால கரெக்ட்டா 12:00 வந்து என்னால அங்க இருக்க முடியல. நாங்க வந்து டிராஃபிக்ல தான் அந்த டைம் மாட்டியிருந்தோம். லாஸ்ட்டா ஒரு 1:00 போல தான் நாங்க வந்து பெசன்ட் நகரே போயிருந்தோம். பட் எங்கள பீச்ல அலோவ் பண்ணல. ஸோ நான் அங்க இருந்து சர்ச்சுக்கு போயிட்டு, கொஞ்சம் அங்க எல்லாரையும் கிரவுடெல்லாம் பார்த்துட்டு, அப்படியே நாங்க சர்ச் விசிட் பண்ணோம். சரி எல்லா பிரேயர்ஸும் வச்சுட்டு, அப்படியே நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். சரி வந்த பிளான் தான் நடக்கல. சரி போற வழியில ஏதாவது நல்லா சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க போயிட்டுருந்தோம். பட் போற வழியில வந்து இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து ஓப்பன்ல இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க நெனச்ச பிளான் வந்து பெசன்ட் நகர்ல நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு. பட் நான் வந்து கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போம்போது, அங்க வந்து செம்ம ஜாலியா எல்லாருமே டான்ஸ் பண்ணிக்கிட்டு, டிஜே வச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வச்ச பிளான் ஒண்ணு. பட் நடந்த பிளான் ஒண்ணு. நாங்க வந்து அங்க தான் எங்களோட நியூ இயர செலிப்ரேட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4:00 வரைக்கும் நாங்க அங்க தான் இருந்தோம். அண்ட் அங்கேயே வந்து நான் ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணி 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்ட்டுட்டோம். தென் நாங்க வீட்டுக்கு வரதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 12, 12:30 போல தான் நான் வேக்கப் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு நான் எந்திரிச்சோனே வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்றதுக்கு வெயிட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அதே வெயிட்ல தான் மெயின்டெயின் ஆனேன். தென் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 தோசை, அது கூட வந்து கொஞ்சமா சாம்பார் எடுத்துக்கிட்டேன். தென் நாங்க வந்து எந்திரிச்சதே லேட்டுன்னு சொன்னேன்ல, அதனால நான் வந்து எதுவுமே லஞ்ச் செய்யல. நாங்க ஃபேமிலியா கிளம்பி வெளிய போயிட்டோம். ஸோ சர்ச்சுக்கு போற வழியில நாங்க வந்து பொத்தேரியில இருக்கிற ஆம்பூர் ட்ரெயின் ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்க வந்து ஃபுட் எல்லாம் சூப்பர். ஆம்பியன்ஸும் வந்து உங்களுக்கு ட்ரெயின் கோச்ல இருக்கிற மாரி தான் இருக்கும். நல்ல ஒரு ஆம்பியன்ஸ். ஆனா வந்து எனக்கு அங்க பிடிக்காத விஷயம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதுதான் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. மத்தபடி சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் வந்து டிராகன் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தென் அங்க சாப்பிட்டுட்டு நாங்க அப்படியே வந்து செயிண்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு சர்ச்சுக்கு விசிட் பண்ணியிருந்தோம். நான் அங்க வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு நாங்க போய். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ நெறைய டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நெறைய பிரேயர்ஸ்லாம் வச்சுட்டு, அப்படியே நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில ஒரே ஒரு காஃபி மட்டும் நான் சுகரோட எடுத்துக்கிட்டேன். நான் நாளையிலருந்து வந்து ஒரு 13 டேஸ் நோ சுகர் டயட் அகைன் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து சுகரோட எடுத்துட்டேன். தென் வீட்டுக்கு வரவே ஆல்மோஸ்ட் ஒரு 9:00 ஆயிடுச்சு. ஸோ வந்தோனே நான் டின்னர் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு நல்ல வயிறு ஃபுல்லா இருந்துச்சு. அதனால எனக்கு சாப்பிடவே தோணல. பட் அப்புறமா யோசிச்சேன், சரி நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, நைட் ஒரு 10:30க்கு மேல தான் ஃப்ரூட்ஸ் எடுத்தேன். இன்னைக்கு வர ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ஃபைனல் எபிசோட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அத பார்த்துக்கிட்டே என்னோட டின்னர் நான் எடுத்துக்கிட்டேன். ஓவரால் இன்னைக்கு டயட் எதுவுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. அண்ட் ஹேபிட்ஸ் எதுவுமே நான் பண்ணல. வெயிட் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மத்த எதுவுமே நான் டிக் பண்ணல. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.